செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தை வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு அவங்க வந்திருக்கிறது நம்மளை எல்லாருக்கும் பெரிய கௌரவமான வீரம் செறிந்த தமிழ்நாடு செல்ல காதல் புரியும் மரம்பயர் போலிலம் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தை வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே காவிரி செங்கண்ணை நன்றி ஆயாஸ். உங்களுடைய சிரமம் மாட்டம் ஒரு நாள் நாங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். சரியா? தேங்க்யூ. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் என்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியனிற்கு இவை அனைத்தும் உதவுவாயே என்ற அமர கவிஞனின் அற்புத வரிகளை இந்த அரங்கிற்கு அஞ்சலியாக்கி மகிழ்ச்சியோடு உங்கள் முன்னே சில கருத்துக்களை பாரதி செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் முதல்ல இந்த தலைப்புக்குள்ள பேசலாம் நினைச்சேன். ஆனால் இந்த நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்பொழுது அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொன்னாதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும், நிறைவா இருக்கும். வந்தபோது மிக உயர்ந்த கட்டிடங்கள், உள்ளே நுழைந்த பிறகு மிக உயர்ந்த மனிதர்கள். இது ஒரு திருவிழா போல இருக்கிறது. ஒரு உறவினர் வீட்டு திருமணத்திற்கு வந்தது போல ஒரு நினைப்பு இருக்கிறது. வந்த உடனே கொஞ்சம் ஒரு உபச்சாரம், காஃபி, அது வேற. சகோதரிகள் எல்லாம் பட்டு புடவையில நகையெல்லாம் போட்டுக்கொண்டு, முக நிறைய நகை. இதுதான் வாழ்க்கை. நண்பர்களே, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயம் நம்ம கையில் இருக்கு. ஒரு 100-150 பேர் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொன்னால் நீங்க தான் காரணம் இருக்கு. இட் இஸ் ரைட் வித்இன் அஸ். அது என்னுடைய முதல் மகிழ்ச்சி. இரண்டாவது, வாழ்க்கையிலே நான் விரும்பி செல்லக்கூடிய இடங்கள் ஆலயத்துக்கு பிறகு நூலகம் தான். வந்தபோது உங்களுடைய நூலகத்தை சென்று பார்த்தேன். திரு சிவானந்தம் அவர்களை பாராட்டியாக வேண்டும். அவ்வளவு ஒரு தெளிவோடு அக்கறையோடு அவர்கள் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டில் சேவை என்பதற்கு அர்த்தமே புரியல. இப்ப என்ன பண்றான், சர்வீஸ் சார்ஜ்னு போடுறோம். சர்வீஸ்னா சேவை, சேவைக்கு எது சார்ஜ்? இப்படி சார்ஜ் போடுறவங்க சார்ஜ் பண்ணணும். உண்மையிலே சேவை மனப்பான்மையோடு. இன்னொன்னு, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். நான் வரும்போது சொன்னேன், உங்களுடைய வீடியோ ஒன்று சாய்நாத் மறந்து போறதுக்கு முன்னாடி முதல்ல சாய்நாத்துக்கு வந்து முதல்ல சடாசி சாத்திடணும். ஏன்னா கோவில்ல இம்பார்ட்டன்ட் பர்சன் மறந்துடுவோம். அதை சிறிய திருவடி என்பார்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். அப்படி ஓடி ஓடி ஒரு அற்புதமான ஒரு நபராக உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அவரை பத்திரமாக பாதுகாத்து நிறைய வேலை கொடுங்கள். அப்போ அதுல போட்டிருந்தாங்க, எல்லாரும் பிராக்டிஸ் பண்றாங்க. ஒளிபடைத்த கண்ணினா இந்த பாடெல்லாம் பாடி பிராக்டிஸ் பண்றாங்க. அதனால ரொம்ப அக்கறையோடு பார்த்தேன். ரொம்ப அருமையா இருக்கு இந்த நிகழ்ச்சி. எப்படின்னு கேட்டா, சுருக்கமா சொல்லுன்னா, ஒரே வார்த்தையில் சொன்னா அருமை என்பதுதான் என்னுடைய. முதல்ல எடுத்த உடனே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இந்த ஓம் சக்தி ஓம்ல வந்து என்ன இருந்தாலும் நான் வாத்தியார், 40 வருஷமா வாத்தியார் வேலை பார்த்திருக்கேன். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லணும். பாம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை பணிவோம். இப்படி எழுதுறாங்க. கிருஷ்ணரை பத்தி பாடக்கூடிய எல்லாரும் பாடுறாங்க. எப்படியோ அவன் பாடுறான், பாம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை பணிவோம், மாம்பழ வாயினிலே. நம்ம சீசன் இருக்கு இப்போ, மாம்பழம் எல்லாருக்கும் தெரியும். மாம்பழ வாயினிலே குழலிசை வன்மை. அந்த இடத்த வன்மை, நீங்க வண்ணம் என்று பாடினீர்கள் என்று நினைக்கிறேன். am I right? நீங்க பாடும்போது வண்ணம் என்று பாடினீர்கள். அது வன்மை என்று பாட வேண்டும். வண்ணம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு அழகான அர்த்தம் இருக்கு. ஆனால் வன்மை என்பதற்கு பொருள் 3 சுழி நா. தன்னகரம், தன்னகரம் யாருக்கு நீங்க தெரியாது. நாங்க நகரத்துல இருக்கோம், நீ நகர்ன்றுவான்.
அதனால வந்து இது 3 சுழி நா. அந்த வன்மை என்றால் வள்ளன்மை என்று பொருள், கொடுப்பது. மாம்பழ வாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம். அப்போ அவருடைய வள்ளன்மை, இறைவன் தன்னுடைய அருளினாலே வள்ளலாக அந்த இசையை கொடுக்கிறான் என்பதற்காக வன்மை. மன்னித்துக் கொள்ளுங்கள், தவறா இருந்தா எனக்கு காதலப்பட்டது, சரியா திருத்தணும்னு அதுக்கு வேண்டி சொன்னாங்க. ஓகே. ரெண்டாவது, அதுக்கப்புறம் சின்னஞ்சிறு கிளிய பாட்டு. இந்த சின்னஞ்சிறு கிளிய பாட்டுல வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை செய்தீர்கள். என்னன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் போடுது. கொஞ்சம் அதாவது வந்து 4 பேர் சேர்ந்து பாடும்போது எவ்வளவுதான் ப்ரொஃபஷனலா இருந்தா கூட கொஞ்சம் மேல ஏத்த இறக்கம் வரும். அதையெல்லாம் சரி செய்ய முடியாத ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட நீங்க சேர்ந்து பாடுனீங்க. அந்த ஐடியாவுக்கு முதல்ல மதிப்பு. அது யாருடைய ஐடியாவே சாமானியா. அந்த விஷயத்துல சின்னஞ்சிறு கிளியை வந்து டியூன் பண்ணது வந்து C.R. சுப்பராமன். C.R. சுப்பராமன் யாருன்னு கேட்டா எல்லாம் தெரியும். அந்த கால மியூசிக் டைரக்டர். M.S. விஸ்வநாதனோட வாத்தியார். M.S. விஸ்வநாதன், ராமமூர்த்தி இருவருமே அவரிடம் பணிபுரிந்தவர்கள். இளைய வயதிலே மறைந்தார்கள். அற்புதமான பாடல்களுக்கு சொந்தக்காரர்கள். பாரதிக்கு ஒரு பணி. அதை தொடர்ந்து பல காலத்துக்கு பிறகு இதே சின்னஞ்சிறு கிளியை ஒரு சினிமால MSV வேற ஒரு டியூன்ல பாடியிருக்காரு. அந்த பாட்டு வந்து ஸ்வர்ணலதாவுடைய முதல் பாட்டு. இதெல்லாம் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். ஏன்னா அது கேட்கும்போது இதெல்லாம் மனசுல வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஏதோ பாடுறோம்னு. ஆனா பாடக்கூடிய இந்த பாடல் பிறருடைய மனத்திலே என்ன என்ன அலைகளை ஊக்குவிக்கிறது தெரிந்தால் அது நமக்கு ரொம்ப பெருசா இருக்கும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட், வி ஷுட் நோ. நம்ம பண்றது அவ்வளவு விஷயம். அதனால சின்னஞ்சிறு கிளியை மகிழ்ந்தேன். அதன் பிறகு பின்னாடி வந்த வந்து இந்த சக்தி, இந்த செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே, அந்த செந்தமிழ்நாடு போது ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பொதுவாக முதியவர்கள் கையிலே கோல் என்றால் அது நடமாட உதவுற கோல் தான் இருக்கும், நாட்டியமாட உதவக்கூடிய கோல் அல்ல. ஆனா இங்க என்ன அப்படின்னா, அவர்கள் கோலாட்டத்தை மிக அருமையாக நான் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட 60 வயது குறைந்து இளம் சிறுமிகளாக என் கண்ணுக்கு தெரிந்தார்கள். என்ன கொஞ்சம் கவனமா கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பாதுகாப்பா ஆடினாங்க. குழந்தைகள்லாம் சிரிச்சுட்டே ஆடி இருக்கோம். ஒரு சிரிப்பு சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். நீங்க வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், ஐயோ கொஞ்சம் சிரிச்சிருக்கலாமே அப்படின்னு. அதை தவிர எல்லாம் அப்பழுக்கு இல்லாத நிலை. அதாவது அவ்வளவு உங்களை அவ்வளவு உறவோடு நான் நினைப்பதனாலே ஒரு சில குறிப்புகளை சொன்னேன். தவறாக நினைக்க வேண்டாம். உங்களுடைய முயற்சி என்பது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ஒரு 40 வருஷம் முன்னாடி ஒரு கவியரங்கத்திலே நான் தலைமை ஏற்றேன். அந்த தலைமையேற்ற கவிதத்திலே நடமாடும் கடவுளர்கள் என்று ஒரு நடமாடும் கடவுளர்னு ஒரு தலையை போட்டோம். அதுல வந்து இளமையா முதுமையான பேச்சு வந்தது. நான் கிட்டத்தட்ட பட்டிமன்ற நடுவர் போல அதுக்கு தீர்ப்பு சொன்னோம். நான் இப்ப சொன்ன எல்லா இளையர் நடமாடுகிறார்கள், ஆனால் முதுமையில் தானே ஆட்டம் இயல்பாக வருகிறது என்று கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டோம். உங்களுடைய அதாவது நான் உட்காந்து கேட்ட இந்த ஒரு 5 நிமிஷத்துல நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட இது வேண்டி ஒரு 10-15 நாள் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. அதற்காக சொல்றேன், வந்து கேட்ட என்னுடைய உள்ளத்திலே என்ன ஒரு பசுமையான இனிய நினைவலைகள். செப்பராமன் பத்தி, என்னுடைய பழைய கவியரங்கம் பத்தி, இதுக்கெல்லாம் மேல ஒண்ணு உண்டு. ஃபைனலா என்ன அப்படின்னா, என் பேத்தி பேரு சக்தி. திரும்ப திரும்ப சக்தி சக்தி சொத்தி சொல்லும் போது அமெரிக்கால இருக்கிற பேத்தி ஞாபகம் வந்தது. ஆகவே இது அத்தனையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இனி பாரதியை பற்றிய உரை. நான் பாரதினா எனக்கு நேரம் தெரியாது, அதனால somebody should guide. எனக்கு ஒரு இப்படி கை தூக்குங்க, ஏன்னா டிவியில பேசி பழக்கம் அப்படிமா பண்ணோன்னு நாங்க ஓகே க்ளோஸ். ஒரு 3 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னா அது க்ளோஸ். மண்ணும் இமயமலை என்று நீ பாடியதும் இமயம் இன்னும் கொஞ்சம் உயர்ந்து கொண்டது. இன்னரு நீர் கங்கை ஆரங்கள் ஆரே என்று நீ இசைத்ததும் மகிழ்ச்சியில் கங்கை இன்னும் கொஞ்சம் நெளிந்து புரண்டது. தெற்கே வாழும் குமரிமுனை என்று நீ வாழ்த்தியதும் குமரியின் மதனம் நாணிச்சு வந்து அருகே உள்ள அந்தி வானத்தினை இன்னும் கொஞ்சம் விளைஞ்சு வப்பாக்கியது. இப்படிப்பட்ட ஒரு மகாகவி. அந்த கவிஞரை பற்றி சொல்லும் போது நான் சொல்வேன், தொட்ட இடமெல்லாம் சுனாதம், சுசீந்திரத்து வட்ட தூண்வரிசை கோவில் மண்டபத்துள். நான் திருநெல்வேலிக்காரன். என்னையும் தாண்டி இன்னும் தென்னாடு எண்டில் போகும்போது அங்க வந்து சுசீந்திரம் இருக்கிறது, நாகர்கோவில் பக்கத்துல.
அங்க சுரத்தூண் இருக்கு, முதலே இருக்கிறது. அந்த சுரத்தூண்ல எங்க தொட்டாலும் நல்ல சுரம் தான் கேட்கும். அதை போலே தொட்ட இடமெல்லாம் சுனாதனும் சுசீந்திரத்து வட்ட தூண்வரிசை கோவில் மண்டபத்துள் எங்கள் எட்டைய புறக்கவிஞர் நமனும் அப்படித்தான். தொட்டு பாருங்கள் தொய்வறியா கற்பனைகள், வீழும் இருள் கிழிக்கும் மின்னல் கவிவரிகள், ஒளி தீயரவே ஓங்கி எழும் சொற்பதங்கள், வாழியவள் சக்தி இவன் வாய்ப்புகுந்த அற்புதங்கள் என்று எழுதிய கவிதை எல்லாம் இன்னைக்கு ஞாபகம் வரும். 40 வருஷம் முன்னாடி எழுதின கவிதை, அதுக்கப்புறம் வேற எங்கேயும் பாடல, நடுவில் எப்பா பாடி இருப்பேன், இன்றைக்கு மறுபடியும் நினைவுக்கு வருகிறது. இன்றைய தினம் நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, பாரதி ஏன் மகாகவி என்று அழைக்கப்படுகிறார். ஒன்னும் எல்லாருமா சேர்ந்து, சார் நாங்கெல்லாம் ஒத்துட்டோம் சார், நீங்க வேலை பண்ண ஓகே ஃபைன், அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சிட முடியாது. ஏன் அப்படின்னா, இப்ப எது வேணா பேர் வச்சா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், இலங்கை நண்பர், ஒரு கவிஞர், அவருக்கு மகாகவி.com போட்டிருக்காரு. மகாகவி.gmail.com மாதிரி வச்சிருக்காரு, பேரே மகாகவி. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, மகாகவி வா காபி சாப்பிடாம கூப்பிடணும், பேரே மகாகவி. சில பேர் பேரே பத்மஸ்ரீன்னு வச்சிருக்காங்க, அவன் கொடுக்குறாங்க பத்மஸ்ரீ ஆகிடும். கலைவாணி, சங்கி, கலாநிதியும் பேர் வச்சுங்களா, யாருக்கு என்ன பண்ண முடியும்? அதனால மகாகவி என்று சொன்னால் அது ஏன் மகாகவி என்று கேட்க வேண்டாமா? நான் ஒத்துக்கிறேன், பாரதியை படித்தவர்களெல்லாம் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் ஒரு பெயரை ஏன் கொடுக்கிறோம் என்பதற்கான பின்னணி நமக்கு தேவை. உயர்வாக புகழ்கிறாரு நம்ம நாட்டில் 10 பேர் இருந்தா கடல் போன்ற வெள்ளம் வந்துடும், வெள்ளம் போல வருகிறாங்க. இப்ப கூட ஊடகத்தை கூட நம்ப முடியல, பின்னாடி ஃபுல்லா எம்டி சேர்ஸ் இருக்கு, கடல் போல் தெரியாது, வெள்ளம் போல் சேர்ந்துருக்கிறாங்க. அதனால நம்ம ஒண்ணு இப்ப இருக்கிறவர்கள் சொல்றேன், இன்றைக்கு கவனமுடன் கேளுங்கள், ஜஸ்ட் ரிலாக்ஸ். அதுக்கு வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து கேட்கணும், ஜஸ்ட் என்ஜாய், ரிலாக்ஸ். மகாகவின்னு ஏன் பேர் சொல்றோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். யாரும் அடுத்த வாட்டி போய் கேட்டார் மகாகவி பாரதி அப்படின்னு சொன்னார். அதுல எனக்கு என்ன வருத்தம்னா, காலகாலமாக இந்த அற்புதமான ஒரு மனிதனை, ஒரு கிராமம், சின்ன ஊர், அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்க, நெல்லு படி அழைப்பாங்க. படி அழைக்கும் போது 1 2 3 4 5 6 7 மகாராஜா அம்மா மூட்டை ஏத்துவாங்க. 1 2 3 4 5 6 7 மகாராஜா அம்மா. ஏன் அப்படின்னா, அந்த ஊர் மகாராஜா எட்டயபுரம் மகாராஜா. மகாராஜா பேரை சொன்னா குத்தம் வந்துடும் சொல்லக்கூடிய அந்த மிக எளிமையான, பின்னாலே பிற்படுத்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குக்கிராமத்திலே பிறந்த அந்த சூரிய பிழம்பு இருக்கிறானே, அவன் உலகத்தையே வென்றெடுத்தான் என்பதுதான் வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு எளிமை நிலைந்த பாரதி, அவனை வாழும் போது இருந்த வறுமை, அதன் பிறகு அவனுக்கு மரியாதை கொடுத்தார்களா என்று பார்த்தால் அப்பவும் இல்லை, தயங்கி தயங்கி கொடுத்தார்கள். எனவேதான் எனக்கு என்னன்னா, படித்து பார்த்த பிறகு இவன் மகாகவி என்பதை எல்லாரும் சொல்லணும். சுப்பிரமணிய பாரதி என்று 1960 மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய தபால் தலை வெளியிட்டார்கள். நம்ம மவுண்ட் ரோட்ல ஹெட் ஆபீஸ்ல டாக்டர் சுப்பராயன் அந்த மத்திய அமைச்சராக இருந்தவர். 1960 இங்க காமராஜர் அவர்கள் முதல்வராக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க, அதுக்கு ஒரு இன்விடேஷன் போட்டிருக்காங்க. அந்த இன்விடேஷன்ல மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய நினைவு தலபால் தலைன்னா போடணும், மேல அமரகவியும் போட்டு விட்டுறலாம். வெறும்னா அமரகவி தான், ஆனால் எல்லாரையும் அமர வைத்த கவி, நானே அமரனான கவி. ஆனா நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் பாஸ்ட், he is no more alive என்ற பொருள்ல கொண்டாங்க. இப்படி அபிஷியலா எழுதும்போது கூட இந்த மகாகவி என்பதை நினைத்து பார்க்கல. இதை விட ஒரு கொடுமையான விஷயம், 1935 பி.ஸ்ரீ அப்படின்னு ஒருத்தர், பி.ஸ்ரீ ஆச்சாரியான ஒருத்தர், அவர் என்ன எழுதினார், ஒரு கவியை ஒரு இதில் எழுதினார். இந்த மாதிரி தேசிய கவி, ரொம்ப நல்லா பாட்டெல்லாம் எழுதுவார், சிறந்த கவி. ஆனா மகாகவி சொல்லுவாங்க முடியுமா என்று கேள்வி கேட்டார். இதை கேட்டு அந்த காலத்தில் இலக்கிய புலமை வாய்ந்த சிறுகதை எழுத்துகளிலே மன்னராக விளங்கிய பூப்பாரா, சிட்டி சுந்தரராஜன் போன்றவர்கள் என்ன பண்ணார்கள், வாரா போன்றவர்கள், மணிக்குடி காலத்து எழுத்தாளர்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி பாரதியை மகாகவி என்று ஒத்துக்கொள்ளவில்லை என்று நூல் எழுதினார்கள். கண்ணனின் கவி மகாகவி பாரதியின் இலக்கிய பீடம் என்று நூல் எழுதினார்கள்.
சார் ரொம்ப வரலாறுலாம் சொல்றீங்க சார். மைண்ட் ஒரே வார்த்தை சொன்னா, மகாகவி என்ற அந்தஸ்தை பாரதிக்கு கொடுப்பதற்கு தமிழ்நாடு தயங்கி கொண்டே இருந்தது. இந்த செய்தி எனக்கு வருத்தத்தை கொடுத்தது. அதனால போகும் இடங்கும் நான் பல இடங்களிலே மகாகவி என்று சொல்லி பழகுங்கள் பாரதியார். இப்போ ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அமெரிக்கா சென்றிருந்த போது அங்க ஒரு மாகாணம் அர்கான்சஸ் ஸ்டேட், அதுல லிட்டில் ராக்னு ஒரு இடம். அங்க ஒரு தமிழ் சங்கத்துல பேச கூப்பிட்டுருந்தாங்க. அங்க நீங்க என்ன தலைப்பில் வேணா பேசலாம் அப்படின் போது அங்க குழந்தைகள் நிறைய வந்திருந்தார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இன்றும் குழந்தைகள் இருக்கிறார்கள், மகிழ்ச்சியான விஷயம். அப்ப அந்த குழந்தைகளுக்கு நான் சொன்னேன், குழந்தைகளுக்காக பேசுறேன், பெரியவர்களுக்கு நான் இன்னைக்கு பேசல, அது எப்போ வேணா பேசலாம், குழந்தைகளுக்கு பேசுறேன். பாரதியை பத்தி சொன்னேன். அப்போ எப்படி ஆரம்பிச்சுன்னா, முண்டாஸ் வீச அது யாருன்னு கேட்டேன். அமெரிக்காவில் ஒரு சின்ன பையன் சொன்னா பாரதி அப்படின்னா ஒண்ணு. நான் கைத்தட்டி ரசித்தேன். நீங்களும் தட்டினவங்க இல்லை, தட்டினாலும் தப்பு கிடையாது. சில பேர் என்ன பண்றாங்க, கொண்டு வந்துட்டு ஐயோ தப்பா பண்றோமோ. நான் என்ன பண்ணேன்னா, let me be the first to clap, let others follow. ஸோ அன்னைக்கு அந்த பையனை பாராட்டினேன். அதை முடித்து நான் சொன்னேன், வெறும் பாரதின்னு சொல்லாதப்பா, பக்கத்து வீட்டு ஆள் இல்லை, நம்ம தாத்தா, தமிழ் தாத்தா ஓவேசா மாதிரி இந்த தமிழுக்கு எத்தனையோ செய்த தலை ஊற்றாக நின்றவன், வெள்ளி முளைப்பாக நின்றவன், அடி ஊற்றாக வேறாக நின்றவன். வெறும் பாரதின்னு சொல்லக்கூடாது, மகாகவி திரு சுப்பிரமணிய பாரதி சொல்லணும், பாரதியார் என்று சொல்ல வேண்டும் சொன்ன. அந்த பையன் கேட்டான், கேட்டுக்கொண்டு அமர்ந்து விட்டான். கடைசியில் இந்த ஒரு நேரம் பேசிட்டு நான் முடிச்சுட்டு வரும்போது இந்த பையன் கேட்டான், அங்கிள் ஒரு ஸ்மால் கொஸ்டின் கேளுப்பாங்க, ஏன் பாரதி பூரா பேரும் சொல்லணும்னு சொன்னீங்க இது கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒன்று பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அவங்க கூட கிளாஸ்ல விளையாடுற பையன் இல்லை, பாரதி பாராமா, நம்ம ஊர்ல பாரதிய பாதின்னு கூப்பிடுறான், ஆகவே பேரை சுருக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் இல்லப்பா, பாரதி வாழ்ந்த காலத்திலே பல பாரதிகள் இருந்திருக்கிறார்கள். சுப்பிரமணிய பாரதியினுடைய பள்ளியிலே உடன் படித்தவர் சோமசுந்தர பாரதி. அவரோடு இளைவராக இருந்து அருமையாக கவிதை செய்கிறார் என்று பாராட்டு வாங்கினவர் சுதானந்த பாரதி. பாரதி அவர்கள் சுதேசமித்திரன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும் போது பக்கத்து சீட்டுல வரகவி சுப்பிரமணிய பாரதியார்னே ஒருத்தர் வேலை பண்ணார். எல்லாம் நிறைய பேர் தெரியாது, கிட்டத்தட்ட 8 பேர். இதெல்லாம் தகவல் நீ யாராவது பண்ண குவிஸ் நடத்தினா எல்லாம் சேர்த்துங்க, எத்தனை பாரதி அந்த காலத்தில் இருக்காங்க. இஃப் யூ see Google, you will find the exact number. அப்ப இத்தனை பாரதிகள் இருக்கும்போது நமது பாரதி எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மகாகவி என்று சொன்னால் போதும், அதுக்கப்புறம் கூட சொல்ல வேணாம். மகாகவி என்றால் இந்த நாட்டிலே பாரதி ஒருவன் தான் என்பதை மனதிலே சொல்ல வேண்டும். அது என்னுடைய முதல் செய்தி. இப்ப அடுத்தது, சார் ஏன் சார் மகாகவின்னு சொல்லணும்? மகாகவி சொல்றதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும். ஏனென்றால் பாரதி பல விஷயத்துல பெரியார். பாரதி ஒரு அற்புதமான கவிஞன். பாரதி அற்புதமான உரைநடை எழுத்தாளன், கட்டுரையாளன். பாரதி அற்புதமான பத்திரிகையாளன், இதழாசிரியன், நாவல் எழுதினவன், நாடகம் எழுதினவன், லிரிசிஸ்ட், தானே டியூன் பண்ணி பாடினவன், அழகா மொழிபெயர்ப்பாளன், தாகூர்ல மொழிபெயர்த்திருக்கிறார். பத்திரிகையில முதலாக கார்ட்டூன் போட்டவன் பாரதி தான். இன்னைக்கு போடுறாங்க கார்ட்டூன். Cartoon has become a question of, sometimes in problem in the court also. கார்ட்டூனாலே உள்ள போனவங்க, கார்ட்டூனாலே சிறை சென்றவர்களே இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் உலகத்தில் பார்க்கிறோம். இது மாதிரி பலவிதமான பரிமாணங்கள் இருக்கும்போது பாரதியுடைய கவிதையை பற்றி சொல்ல வேண்டும் ஒரு கவிஞன் என்ற முறையில். என்ன சார் அவ்வளவு பெரிய விஷயம் பாரதிக்கு? பாரதி என்பவன் ஒரு திருப்பு முனை. இந்த தமிழ்நாட்டிலே, தமிழகத்திலே, தமிழ் மொழியிலே என்னவெல்லாம் பழமையாக இருந்ததோ அனைத்தையும் புரட்டி போட்டவன் பாரதி என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை விடல, அதை தான் சொல்ல போறேன். எல்லாத்தையும் சொல்றது நேரம் கிடையாது. பட் ஐ டெல் யூ 1 or 2. நம்பர் 1, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஆரம்பிக்கலாம். அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் இந்த காலத்துல கூட ஒரு எழுத்தாளன் இன்னொரு எழுத்தாளனை பாராட்ட மாட்டான், ஒதுங்கி போயிடும். ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞரை பாராட்டினால சரித்திரமே கிடையாது. இது தமிழ் மரபு. அப்படி நீங்க பண்ண சார், ஆர் யூ நாட் கமிலியன்? நம்ம ஒருத்தர் பாராட்ட. பாரதி மனம் திறந்து 3 கவிஞர்களை பாராட்டுகிறார்.
தெரியும் இல்லையா? யாரு? யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை. இப்படி மனந்திறந்து பாராட்டுறான அவன் எல்லாரையோட வித்தியாசமா இருக்கக்கூடிய காரணங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இதற்கு முன்னாலே இருந்த பெருங்கவிஞர்கள் எல்லாம் அவர்கள் எழுதின லிஸ்ட் போட்டோம்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், பொருளடக்கம், கண்டென்ட் போடுறாங்க இல்லையா? திருவள்ளுவர் கண்டென்ட், அவ்வளவுதான். நீதி நூல், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், பினிஷ். கம்பன் ராமாயணம், தேரெழுபது, திருக்கை வழக்கம், இது மாதிரி ஒரு 4 பினிஷ். இன்னும் இருக்கக்கூடிய கவிஞர்கள் அருணகிரிநாதர், முருகன், ஃபுல் ஸ்டாப். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் ரீல்ஸ் போடுறான்ல, இப்படி சொன்னாதான் புரியும். அருணகிரி, முருகன், ஃபுல் ஸ்டாப். இல்லைன்னா ஐகானுக்கு போல ஒரு மேல போட்டு விடுங்க. இளங்கோ, கண்ணகி, ஃபுல் ஸ்டாப். பாரதி எடுத்து பார்த்தா பாரதி எழுதிய கவிதைகளுடைய எண்ணிக்கை பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, விநாயகர் நான்மணி மாலை, புதிய ஆத்திச்சூடி என்ற பெரிய தொகுதிகளை ஒவ்வொன்றாக கணக்கிட்டு பார்த்தால் 248 கவிதைகளை எழுதியிருக்கிறார் பாரதி. இந்த 248 கவிதைக்கும் பொருளடத்துல 248 இடம் கொடுக்கணும். 1 2 3 4 கொடுத்துட்டே வரணும். நம்ம நாட்டை பத்தி எவ்வளவு எழுதலாம். நம்ம நாட்டுல நமக்கு அதை பத்தி தெரியவே இல்லை. நம்ம நாடு அவன் என்ன நினைச்சிட்டு அவனுடைய ஃபீல்டு தான், அதை தாண்டி போறதே கிடையாது. தமிழகத்தை யாரும் தாண்டி தமிழை தவிர வேற எதுவும் பேசக்கூடாதுன்னே நம்ம நாட்டில் நினைத்துட்டு இருக்காங்க. How sad and bad it is. பாரதி இந்த இந்தியாவையே நோக்கி பார்க்கிறான். முதலாக ஒரு தமிழ் கவிஞன் முழுமையான இந்தியாவை பார்த்தான் என்று சொன்னால் அது பாரதி தான், வேற யாரும் கிடையாது. சேதமில்லா இந்துஸ்தானம் அதை தெய்வம் என்று கும்பிடுறது பாப்பா. அதுக்கப்புறம் பாக்குறது ஆள் இல்லை. இனி அவன் போயிட்டு இருக்கான். சார் எவ்வளவு நாள் சார் தமிழ்நாடு ஒரே இருக்கு, 4-5 பிரிங்க சார். ஒருத்தன் ஆல்ரெடி மதுரை தலைநகரம்ட்டான். இன்னும் எங்க ஊரால் கேட்டேன், எங்காலும் சும்மா இருப்பான் திருநெல்வேலிக்காரன் சொன்னாட்டே. எங்க ஊர்ல எல்லாம் பாளையங்கோட்டையில் வச்சுக்கலாம். அந்த கலெக்டர்கிட்ட பாளையங்கோட்டை சிறைச்சாலை ரொம்ப பாப்புலர் அந்த காலத்துல இருந்து. அப்ப அந்த பிரிவினை இருக்கிற நேரத்தில் பாரதி ஒற்றுமை பாடுகிறார். அப்போ பாரதி என்ற ஒரு கவிஞன் தன்னை தாண்டி என்னவெல்லாம் நினைத்திருக்கிறான். சார் முதல்ல ஒண்ணு, அடுத்தவனை நினைக்கணும்னு எனக்கு தோணலையே. அடுத்தவன் நினைக்கிறது இல்ல, அடுத்தவன் சந்தோஷமா இருந்தா வருத்தமா இருக்கான். வில்லுப்பாட்டு சுப்பு ஆறுமுகம் அவர்கள் சொல்லுவார்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர் அந்த காலத்துல இருந்து. வில்லுப்பாட்டுல மிக அருமையாக அவர் பாடி கச்சேரி போய் பக்கத்து வீட்டுக்காரு காத்தால வாக்கிங் பண்ண. சார் எவ்வளவு சார் கிடைக்கும் உங்களுக்கு? ஏதோ கொடுக்குறாங்க சார். ரொம்ப அதிகம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா அதிகம் கொடுத்தா எனக்கு வயிறை காந்த ஆரம்பிச்சிடும், அப்படியே நிறுத்திக்கிறான். அப்புறம் அடுத்து கேட்பாங்க. அதெல்லாம் அவர் சொன்னது, அவருக்கு தான் இந்த பெருமை போகுது சார். அடுத்து கேட்பான், சார் மாசத்துக்கு ஒரு 2-3 கச்சேரி தான் வரும் இல்லையா உங்களுக்கு? இல்லை சார் நிறைய வருது சார். என்ன இப்போ சாட்டர்டே சண்டே தானே, அந்த லீவ் தான் கூப்பிடுவான். இல்லை சார் ஒர்க்கிங் டேஸ்ல கூட கூப்பிடுறான் சார். அவன் இன்னும் கொதிச்சு போயிடுவான். கஷ்டம் சார், பல இடத்துல கூப்பிடுறாங்க, இருந்தாலும் வண்டி கட்டின்னு போனோம், ஊரை விட்டு ஊர் போய் சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு போனோம் இல்லையா சார்? இல்லை சார் கார் அனுப்புறாங்க சார். ஐயோ, இப்படி அடுத்தவனை பற்றி கவலைப்படக்கூடிய நம்ம ஈன மனசுல பாரதி இந்த வையத்தை பற்றி கவலைப்பட்டான். கையிலே காசு இல்லாத காலத்திலே இந்த காசினியை பற்றி கவலைப்பட்டான். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. யாரு சார் கவலைப்படுவான்? நீங்க நம்ம இருக்கிற இடத்துக்கு கவலைப்படுவோம். நம்ம அப்பார்ட்மெண்ட், நம்ம இடம் பார்க் 63, இந்த மாதிரி நம்ம இன்னொரு இடத்துல நமக்கு என்ன கவலை? நாம் நம்மை பற்றியும் நம்மை சுற்றி உள்ளவரை பற்றி தான் கவலைப்படுறோம். பாரதிக்கு இருக்கிறதுக்கு ஒரு சொந்த வீடே கிடையாது. அவன் உலகத்தை பற்றியே கவலைப்படுறான். காரணம், உலகம் எனது என்று அவன் நினைத்தான். அந்த உள்ளம் இருக்கிறதே, அதுதான் பாரதி. அவன் வறுமையிலே வாழ்ந்தாலும் அவன் சொற்களிலே வறுமை இல்லை, அவன் உள்ளத்திலே வறுமை இல்லை. வெளியில வறுமை இருந்தது, அது பரவாயில்ல, அவன் சகித்துக் கொண்டான். ஆனால் இந்த நாட்டை பத்தி பாடல சார். அவன் எல்லா நாட்டையும் பத்தி பாடுறான். இங்க இருக்கிறது இல்ல, வெளிநாட்டை பத்தி பாடுகிறான். மொத்தம் 9 மொழிகள் இருந்தவன். என்னமா சொல்றாங்க பையன் மூணாவது only தமிழ் we have only 2 language formula சார்.
இது எப்படி இருக்குன்னா, எங்க தமிழ்நாட்டில் எல்லாம் வந்து பாதி காதையும் பாதி கண்ணையும் முடிப்போம் சார், ஒரு காலம் மடக்கி வச்சுப்போம் சார். இப்படின்னு சொன்னா எவ்வளவு கேவலமா இருக்கும். உனக்கு ஆண்டவன் கொடுத்து பயன்படுத்தா இருக்கிற மாதிரி. ஒரு 3வது லாங்குவேஜ் கத்துக்கணும்னு இந்த நாட்டில் ஒத்துக்காத நாட்டில் பாரதி யாரும் சொல்ல 9 மொழிகளையும் 18 மொழிகளையும் கற்றணும். பிரெஞ்சு, ஆங்கிலம், சமஸ்கிருதம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு. இந்திய நாட்டில் வெளியில பிரெஞ்சு, லத்தீன் கத்துனா சார், எழுதுவான். இஸ் an excellent translator. வீணையடி நீ எனக்குன்னு அவனுடைய சொந்த பாடலை அவனே இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்கான். வேற ஒரு பயம் வர முடியாது கிட்டங்க. ஒரிஜினல் அவனே தான் பண்றான். எவ்வளவு ஒரு பெரிய ஆள் சார். 1882 பிறந்து சித்திரபானு ஆண்டு கார்த்திகை திங்கள் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவன். 1921 மிட்நைட் டிசம்பர் பிறந்தவன். மிட்நைட் சிரம் செப்டம்பர் 11. அதை வந்து ஆங்கில ஆண்டுபடி பார்த்தா 12ஆம் தேதி சொல்லுகிறார்கள். மறைந்து போனான் 39 வயதோட. 40 தொடவில்லை. இதுக்குள்ள இத்தனை செய்திருக்கிறானே. அவனுடைய கட்டுரை இன்னும் கூட முடியல. 21 வால்யூம் சீனி விஸ்வநாதன் பதிப்பிச்சிருக்கிற பொருள். இட் இஸ் ஸ்டில் அவைலபிள் இன் சம் ஆஃப் கிரேட் புக்ஸ் ஆர் அவைலபிள். இன்னும் பாரதிய பூரா கண்டுபிடிக்கல. 1919 பாண்டிச்சேரியில் அவன் எழுதிய பல சுதேசத்தில் எழுதிய தலையங்கங்கள்லாம் இன்னும் கிடைக்கல. பட் he has been active. அதுல ஏதாவது ஒரு சில விஷயங்களை உள்ள நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்காங்க சார்? யார் ஒருத்தரும் கிடையாது. வாழ்நாள் பூரா எழுதி கொண்டு இருந்தான். வாழ்நாள் பூரா. இப்ப நாமெல்லாம் ஏன் எழுதுறோம் அப்படின்னா, எனக்கு இது தெரியும்னு எழுதுவோம். என்னால் எழுத முடியும் என்று எழுதப்படுபவை கவிதைகள் அல்ல. என்னால் எழுதாமல் இருக்க முடியவில்லையே என்று நீங்கள் எழுதும் பொழுதுதான் அங்கே கவிதை பிறக்கும். மன ஆடுறது பாடுறான். பிஜி தீவில பெண்கள் அழுகிறார்கள். பிஜி தீவினிலே பெண்கள் ஓலமிடுகிறார்கள் என்று பாடினான் சார். இந்த நாட்டை பத்தி பாடினா யாராவது கேட்டாங்களா? பொங்கல் தீபாவளிக்கு வந்து பப்ளிஷ் பண்ணோம், தலைப்பு கொடுத்து எழுதுறானா? எழுதாத இருக்க முடியல சார். அவனால பராசக்தி கிட்ட வேண்டுகிறார். பராசக்தி உன்கிட்ட நான் என்ன கேட்டேன்? இந்த உப்பு புள்ளிகள்லாம் இந்த நடமாட வைக்கிறிய கூட செல்லம்மா கேட்கல. செல்லம்மா அருமையா எழுதுவார். என் கணவர் என்று ஒரு அற்புதமான 1951 ரேடியோ டாக் அந்த மாதிரி பேசியிருக்காரு. பாரதி அப்படின்னா பாரதியோடு வாழ்ந்த செல்லம்மா எப்படி சாதாரண ஆளா? என்ன அற்புதமான திருநெல்வேலிக்காரருக்கு இன்னும் எழுத வரும். நல்ல அவ எதிரா ஒரு மாபெரும் கவிஞனுக்கு மனைவியா இருப்பது பெருமைதான், ஆனால் அது மிக கடினம். பாரதி அப்போ இந்த உப்பு புள்ளிகளாம் பராசக்தியின் அலைய வைக்கிறிய, நீ பாட்டுக்கு பேசாத, என்னை அதெல்லாம் அந்த தொல்லையெல்லாம் நீக்கு நான் உலகம் வாழ்வதற்காக எழுதி கொண்டே இருப்பேன், உன்னையும் வாழ்த்துக்கிறேன். எப்படி முதல்ல உலகம் வாழ்ற பாடு போமா, உன்னையும் வாழ்த்துறேன். ஆடி போடியா பராசக்தி கிட்டலாம். அப்போ எதுக்காக சொல்றேன், இப்படி தன்னுடைய மனதை திறந்து வைத்துக் கொண்ட அந்த கவிஞன் இருக்கிறானே, அவனை ஏன் மகாகவி என்று சொல்வதற்கு நாளைக்கு நீங்க போய் கேட்கலாம். அது மாதிரி வாவே சார் வந்து பேசினார் மகாகவிங்கிட்ட ஏதாவது காரணம் சொன்னார். பாயிண்ட் 1 2 3 என்ன சொன்னார், எப்படி என்ன பேசினார் சார், ரொம்ப நல்லா பேசினார் சார், என்ன பேசினார் அது ஞாபகம் இல்லை சார். அதெல்லாம் இருக்கக்கூடாது. இது வரைக்கும் நான் சொன்னதுல உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஒரு சான்ஸ் கூட. நான் சொன்ன மேஜர் பாயிண்ட் இந்த நிகழ்ச்சி முடியும் போது, each anybody can offer to give 3 points. பேச்சா இல்ல, பாயிண்ட் மட்டும் 3 பாயிண்ட் இங்க சொல்லலாம். பட் நோ நோட்ஸ் ஆர் நத்திங். மனசுல என்ன நிற்கிறதோ 3 பாயிண்ட் சொல்லுங்க. இது வரைக்கும் நான் சொன்னதுல என்ன நிற்கிறது. சில பேருக்கு தபால் தலை நின்று இருக்கலாம், சில பேருக்கு வந்து பாரதி வந்து சொல்லக்கூடாது, மறுபடியும் சொல்லக்கூடாது. ஓகே வில் கோ. ஸோ இப்போ மகாகவிக்கு என்ன இலக்கணம் நண்பர்களே? ஒரு கவிஞன் என்பவன் காலத்தை வெல்லக்கூடியவன். கவிஞனுக்கு முன்னாலே காலம் காலமாகிவிடும், காலம் காலமாகிவிடும். கவிஞனுடைய பெருமை அப்போ ஆண்டாண்டு காலமா நிற்கிறது. இப்ப நம்ம பார்க்கும் பொழுது அப்பா பேர் ஞாபகம் இருக்கா? இருக்கு. தாத்தா பேரு இருக்கு. தாத்தாக்கு தாத்தா இருக்கு. அதுக்கு தாத்தா கொள்ளு தாத்தா பேரு தெரியும். அமாவாசை திதி கொடுக்கிறவங்க எல்லாம் வீட்டுல சொல்லி பழக்கமா இருக்கும், அது தெரியும். அதுக்கு மேல 3-4 தலைமுறைக்கு மேல யாருக்குமே தெரியாது. ஆனால் இலக்கியம் படைத்த இந்த பெருமக்களை, கம்பனையும் வள்ளுவனையும் இளங்கோவையும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டாண்டு கடந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. காலம் அவர்களை கரப்பாம்பூச்சி போல அழித்து விடவில்லை, காலம் அவர்களை கரையான்கள் போல அழித்து விடுவதில்லை. காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய பெருமக்கள்.
அந்த வரிசையிலே பாரதி நிற்கிறான் என்பதாலே பாரதியினுடைய காலம் காலமாகவில்லை என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மகாகவியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு டைமென்ஷன். இன்னைக்கு தன்னை சுத்தி இருக்கிறத பாடுறான். அவன் 3 காலத்தையும் பாட வேண்டும். இந்த பாயிண்ட் கூட நான் சொல்லலாம். அப்படி சொல்லத்தாலே நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி சொல்லாத பாயிண்ட் ஏதா இருந்தா கூட நீங்க சொல்லலாம் கடைசியில. ஓகே, 3 காலத்தையும் பாரதி எழுதியிருக்கிறான். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதுதான் ஒரு மகாகவியினுடைய. இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் மைக்க கொஞ்சம் தள்ளி வச்சு விட்டுருந்தோம். நாங்க நடனம் ஆடுவோம், கையை ஆட்டுவோம். மகாகவி 3 காலங்களில் எழுதுகிறான். இறந்த காலங்கள் சரித்திர புத்தகங்கள், மறைந்த நினைவுகளோ மனதுக்கோ ஒத்தடங்கள். நிகழ்காலம் என்பதோ முகம் பார்க்கும் கண்ணாடி. நீ நகர்ந்தால் அது நகரும், நீ மறைந்தால் அது மறையும். எதிர்காலம் என்பது புதிர்காலம், என்ன நடக்கும் என்று தெரியாத காலம். இந்த 3 காலத்தையும் பாரதி எழுதுகிறார். எல்லா இடத்தையும் இருக்குது. நான் ஏற்கனவே இந்த தொட்ட இடமெல்லாம் சொன்ன மாதிரி, சார் பாரதிய மகாகவின்னு சொல்றதுக்கு ஏதாவது என்ன கவிதை இருக்கு சார்? ஆனா எந்த கவிதை வேணா தொட்டு பாருங்க, அதுல அந்த மகாகவி முத்திரை இருக்கும். ஐ கேன் ஷோ தட். தட்ஸ் ஆல்சோ சேலஞ்ச் ஃபார் யூ. கடைசியில் இந்த பாட்டு மட்டும் கேளுங்க, அதுல என்ன சிறப்பு நான் என்னால சொல்ல முடியும். அப்போ இந்த பாடல்ல இறந்த காலத்தை பத்தி எங்கு எழுதுகிறான் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய இறந்த காலம் சரித்திரம் எப்படி இருக்கிறது தெரியுமா? கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், கும்பர் வானத்து மீனையும் கோளையும் ஓர்ந்து அளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும். பாஸ்கரா மேத்தமெட்டிஷியன். நம்பரும் திரளோடொரு பாணினி ஞால மீது இலக்கணம் வகுத்ததும். பாணினி கிரேட்டஸ்ட் கிராமரியன். அந்த பாணினி கிட்டதான் எல்லா லாங்குவேஜ் ஆளும் போய் கேட்பான். தொல்காப்பியர் வந்து கேட்டார், சரியா தப்பாங்க. அப்படி நம்பரும் திரளோடொரு பாணினி ஞால மீது இலக்கணம் வகுத்ததும், இம்பர் வாழ்வின் இறுதி உண்மையின் அந்த இறுதி தன்மையை கண்டு ஏற்ற முறைத்த சங்கரன் மாட்சியும். கிரேட் பிலாசபர். தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும், சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று ஒரு பெரிய பட்டியல் எடுக்கிறான். இதெல்லாம் அறியாதவர்கள் எங்க தெரியுமா இருக்கிறாங்கன்னா, ஆங்கில கல்வி கத்துட்டு இருக்கிறாங்கன்னு சுயசரிதையில். தந்தைக்கு செலவு 1000 எனக்கோ துயர் வந்து மண்டியது என்று பாரதி எழுதுகிறான். ஆங்கிலத்தை படிச்சு என்ன பிரயோஜனம்? மெக்காலே கல்வி ஒரு விஷயம் கிடையாது. மெக்காலே கல்வி நம்மளெல்லாம் எவன் அடிச்சு போட்டானோ அவன் முந்தியெல்லாம் வச்சிருக்கான் எல்லாத்துக்கும். இதுவா ஒரு கல்வி? நம்ம நாட்டை பற்றி பண்பாட்டை பற்றி தெரியாத ஒரு கல்வியா என்று பாரதி கேட்கிறான். ஆகவே ஆங்கிலத்தை எதிர்க்கும் போது இந்த பழசை பத்தி பேசுறான். அது இறந்த காலம். அதுல ஒரு தகவல் சொல்றேன். தன்னுடைய தம்பி, அவருடைய தம்பி பேர் விஸ்வநாதன், சி விஸ்வநாதன். விஸ்வநாதன் ஒரு லெட்டர் எழுதுறாரு. அது அந்த விஷயம் வேற, அது பேர சொல்லலாம். அது ஒரு இடம் வருது, எழுதிட்டு பதில் எழுதிட்டு சொல்றாரு கடைசியில் ஒரு தம்பி, இனிமேல் எனக்கு நீ கடிதம் எழுதினால் தமிழில் எழுது. அது கசடாக இருந்தாலும் பரவாயில்லை, இல்ல சமஸ்கிருதத்தில் எழுது, ஆங்கிலத்தில் மட்டும் எழுதி விடாதே, தமிழிலே எழுது என்று சொன்ன பாரதி, தமிழச்சை விட ஒரு பெண் அழகாக இருந்தால் என மனது தாங்கவில்லையே என்று சொன்னான். அப்படி தமிழ் மீது ஆர்வமாக இருந்த பாரதி இறந்த காலத்தை புகழ்கிறான். நிகழ்காலம் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நிகழ்காலத்துல பக்கத்துல பாக்குறான் எல்லாம் அயோக்கியனா இருக்கும், ஒரு பயம் யூஸ்ஃபுல்லா இல்லை. பார்த்தா சில பேர் பாண்டிச்சேரியில் பார்த்தா பாரதி பின்னாடி இந்த ஒற்றர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க, பிரிட்டிஷ்காரன் ஒற்றர்கள். சார் நம்ம நாட்டில் இருந்த கொடுமை, இந்த நாட்டினுடைய கொடுமை என்ன தெரியுமா? வந்தவன் 3000 பேர் தான் பிரிட்டிஷர்ஸ். அவன் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி வச்சான். இப்போ ஜாலியன் வாலாபாத்ல நடந்த அந்த கொடுமை இருக்கிறது எல்லாம் ஷூட் பண்ணாங்களே, ஆர்டர் கொடுத்தா ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி. நம்மை பார்த்து சுட்டவன் இந்தியன். இந்த நாட்டில் நம்மை நாமே நாம் அடிமைப்பட்டு கிடந்தோமே, அதை சொல்லுகிறான். நாம் இருக்கும் நாடு நமதென்றறிந்தோம், அது நமக்கே உரிமையாம் என்பது உணர்ந்தோம் என்று பாடுறான். அப்போ நீ இந்த நாட்டில் நீயே அடிமை, உன்னை நீயே அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அப்படி பாரதி சுற்றுமுட்டு பார்க்கிறான். நிகழ்காலத்தில் என்ன நடக்கும்? நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சி சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை. ஊர் சேவகன் வந்தால் அஞ்சுவார். ஐயோமா, டெலிகிராம் வந்தா அந்த காலத்து அஞ்சுவாங்க. ஏதோ ஒரு பழைய சினிமாவில் பாவம், பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவில்
அது சொல்லுவாங்க, ஐயா தந்தி ஐயோ அப்படிப்பாங்க. பியூட்டிஃபுல்லா ஐயா தந்தி ஐயோ தந்திப்பாங்க. ஏடா தந்தினா நல்ல செய்தியே வராதா? தந்தினா உனக்கு வந்து நோபல் பரிசு கிடையாது, தந்தி வராதா? இவ்வளவு மாதிரி மோசமா இருந்த காலத்துல பாரதி பாடம் இப்படிதான் விதி கட்ட மனிதராக. எல்லாருக்கும் தெரிந்த பாடம் இருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். தேடி சோறு நிதம் தின்று. தெரியுமா உங்களுக்கு இந்த பாட்டு? சோறுன்னு ஒன்றை தண்ணி பாட்டுல இருக்கு. தேடி சோறு நிதம் தின்று. யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க இந்த பாட்டு. அப்ப எல்லாரும் சொல்லுங்க. தேடி சோறு நிதம் தின்று தினம் சின்னன் சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் இந்த வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கேட்கிறேன். நான் இப்படி கேட்டிருந்தா வேடிக்கை மனிதர் பாரதி பேசணும். ஆமா சார், சொல்லுங்க சார். வேடிக்கை மனிதர் பாட்டுல சில இடம் தான் நமக்கு தெரியும். யாதும் ஊரே யாவரும் கேளு, யாரும் தெரியாது. இதெல்லாம் எனக்கு அட்வான்டேஜ். ஒரு மதிப்பெண்கள். அது மாதிரி வந்து பாரதி பாட்டுல வந்து எல்லா இடத்துக்கும் அது எழுதுறாருல்ல, அதுல என்ன அருமை பாருங்க. தேடி சோறு நிதம் தின்று. மனிதன் தேடுகிறான். எதை தேடுகிறான்? சோற்றை தேடுகிறான். உணவை தான் தேடுறான். இந்த உணவை தேட யாரோ இருக்காங்க. நம்ம வேலை பண்ணா என்ன சார், எங்க சார் எம்ப்ளாய்? ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பாட்டுக்கு தான் வழி இருக்குன்னு அர்த்தம். அதுதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? மாப்பிள்ளை எங்க ஒர்க் பண்றாரு அப்படின்னு. இல்ல சார், மாப்பிள்ளை உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. சொன்னா ஒரு ஏதோ ஒரு ஜோக் போடுறாரு. பொண்ணு என்ன சம்பாதிக்கிறானா? பொண்ணு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. மாப்பிள்ளை நீங்க என்ன? 55,000 தான். எப்படி? நான் 5,000, அவன் 50,000 கூட்டிட்டான். தேடி சோறு நிதம் தின்று. ஒரு நாள் தவற முடிகிறதா? வாழ்க்கையில இன்று சாப்பிட்டு முடிச்சா அடுத்த நேரம் சாப்பாடு. பெண்மக்களுக்கு தெரியும், தாய்மார்களுக்கு தெரியும். இன்னைக்கு காலை உணவு முடிந்த உடனே சரி, ராத்திரி சாயந்தரம் டிஃபன் என்ன பண்றது? அது முடிஞ்ச உடனே ராத்திரி என்ன? மறுநாள் காத்தால காய்கறி வாங்கிட்டீங்களா? வீட்டுல கொத்தமல்லி போய் வாங்கிட்டு வரக்கூடாது. ஜிஎஸ்பி ரோட்ல போனா மாட்டிப்பீங்க. இந்த பக்கம் போங்க, காந்தி ரோடுக்கு போங்க. இதுதானே வாழ்க்கை. தேடி சோறு நிதம் தின்று. அதுதான் பண்ற. எல்லாரும் உருப்படியா பண்ணலாம்ல. காக்கா, குருவி, மாடு, ஆடு எல்லாம் பண்றது இல்லையா? டெய்லி தேடுறது. திருக்குறள் முனுசாமின்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப அருமையா பேசுவார். அவர் சொல்லுவார், நமக்கு தான் அறிவு இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, ஆடு மாடுகளுக்கு கூட அறிவு இருக்கு. அவருக்கு போய் சேர்ந்த பெரிய நகைச்சுவையாளர். ஆடு மாடுகளுக்கு கூட அறிவு உண்டு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, போனா பச்சையா இருக்கிற இலையை தான் போய் சாப்பிடும். மஞ்சள் அதை போய் சாப்பிடாது, உணர்ந்த இலையை சாப்பிடாது. அதுக்கு அறிவு இருக்கு. ஆனா அது வந்து கம்பெனியோ வள்ளுவனோ கேட்கணும்னு அறிவோட வராது. அது உனக்கு வச்சிருக்க ஆண்டாங்க. நீ வரலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. ஸோ தேடி சோறு நிதம் தின்று எல்லாரும் பண்றது. நீ என்ன பண்ற? அதோட நிறுத்தணும்ல. தேடி சோறு நிதம் தின்று தினம் சின்னன் சிறு கதைகள் பேசி. தப்பி தவிர இந்த உணவுக்கு வந்து ஏற்பாடு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. உணவுலன்னு தேடிட்டு இருப்பான். கையில கிடைச்சுனா என்ன பண்ணுவான்? அந்த நேரத்தை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்த மாட்டான். சின்னஞ்சிறு கதைகள் பேசி, அப்படி போனோம் பார்த்தியா, அங்க வந்தியா, இங்க வந்தியான்னு திண்ணையில உட்காந்து தீஜானகிற விதா மாதிரி காலை ஆட்டிட்டு கச்சா முச்சான பேசி என்னத்தையோ வளர்ந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. சின்னஞ்சிறு கதைகள் பேசி அதுக்கப்புறம் அப்போ சந்தோஷமா இருக்கணும்ல. மரம் வாடி துன்பமிகள் உழன்று. இந்த கதை பேசும்போதே இவன் என்ன ஆகும்? ஐயோ, இவனை பத்தி இப்படிலாம் சொல்றோமே, நமக்கு வந்துட்டா அப்படியே பயந்துருவான். உடனே மனம் வாடி துன்பமிக உழன்று. சரி, உனக்கு துன்பம் வருது, நீ வாடுற, எல்லாம் துயர்ல இருக்க, கரெக்டா? இப்ப நீ ஒழுங்கா இருக்கணும்ல. மனம் வாடி துன்பமிக உழன்று. அடுத்து என்ன? பிறர் வாட பல செயல்கள் புரிந்து. நீயே இது மாதிரி இருக்க, உனக்கே இந்த மாதிரி இருக்கு, அப்ப நீ பண்ணலாமா என்று உனக்கு அற்றார் அழிப்பரிசு தீர்த்தல் என்றால் இன்னொருத்தனை வாடுறது பார்க்கலாமா? அறிவினால் ஆவதன் போல் பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய உள்ளெல்லாம் உனக்கு வேண்டாம். அட்லீஸ்ட் அடுத்தவனை கெடுக்காத இருக்கலாம்ல. அது பிறர் வாட பல செயல்கள் புரிந்து இப்படியே போயிட்டு இருக்கு. கடைசியில் என்னாச்சு? ஒரு நாள் பார்த்தா நரை கூடி கிழப்பருவம் எய்தி. நரை வந்துட்டு திரை, கேட்ராக்ட். திரைனா கேட்ராக்ட்.
நரை திரை வந்தவொடனே மூப்பு வந்துடுறது. கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் இந்த வேடிக்கை மனிதரை போலே. என்ன பொருள்? நீ உணவை தேடுகிறாய், ஆனால் உன்னை யமன் தேடிக் கொண்டிருக்கிறாய். நீ உணவை தேடி தேடி வளர்த்த இந்த உடம்பு யமனுக்கு உணவாக மாறுகிறது. இந்த இடைப்பட்ட காலத்திலே விழுந்து சாகின்ற இந்த வெற்று வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாடுகிறானே, அதுதான் மகாகவியினுடைய அடையாளம். இங்க எல்லாருக்கும் ஜாதி மதம் இனம் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நல்ல விஷயத்தை சொன்னான். இன்னொன்றை விரைவாக சொல்கிறேன். 3 காலத்தை பாடினான்னு சொன்னேன். இப்ப 3 பேருக்கு பாடினான். அவன் தான் மகாகவி. ஃபார் எக்ஸாம்பிள், மகாகவி 3 பேருக்கு பாடுறான், ஒரே விஷயத்தை பாடுறான். அவனுடைய முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால், மனிதர்கள் அன்பு காட்ட வேண்டும். புதிய ஆத்திசூடியில எழுதுகிறான், பாட்டினில் அன்பு செய். பாட்டு பாடும்போது கூட நீ அன்பு பாடு. சில பேர் இப்ப எல்லாம் ஸ்பெசிபிக்கா வெறுப்பு பாடுறான், ஹேட் சாங். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ரீல்ஸ் பாக்குறேன், காத்தால எழுந்து போன தாத்தா ஹேட் சாங் மொத்தம் திட்டின்னு இருக்கான். அப்ப இந்த அன்பு என்பதை பாரதி 3 பிரிவினருக்கு சொல்ல வேண்டும். என்ன? ஒன்று பண்டிதர்கள், இன்னொன்று பாமரர்கள், இன்னொன்று குழந்தைகள். இந்த 3 பேருக்கு எப்படி சொல்றான்னு உதாரணம் சொல்றேன். நிறைய இருக்கு, பட் ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ். என்ன பண்ணாங்க ஒரு காலத்துல, பாரதி எழுதுறான் பாட்டெல்லாம் ரொம்ப சாதாரண பாட்டு. ஏண்டாங்க என்ன பார்த்தோன்னு எனக்கே புரிஞ்சுருத்தேன். அதாவது இவனுக்கு புரிஞ்சா சாதாரண பாட்டு. அந்த காலத்துல ஏதாவது ஒரு பண்டிதனை வச்சு என்னடான்னு பிரிச்சு படிச்சாதான் பெரிய கவிதைன்னு அர்த்தம். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை காலத்துல உவேசாவுடைய காத்தா இருந்த காலத்துல அப்படிதான் இருந்தது. உவேசா அவர்கள் செய்யுள் இருக்கிறார்கள், படிக்க முடியாது. படிக்க முடியும்னா யாராவது அர்த்தம் சொல்லணும். அதுல என்ன, அப்ப பாரதி பார்க்கறான், எனக்கு அதிகம் எழுத தெரியும். விநாயகர் நான்மணி மாலைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த விநாயகர் நான்மணி மாலையில 4 வகைகள். ஒன்று வெண்பா, கட்டளை கலித்துறை, விருத்தம், ஆசிரியப்பா என்று 4 யாப்புகளிலே எழுதி மடித்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அதுல இந்த அன்பை பத்தி எழுதுறான். அதை சொல்லுங்க சார். சரி, வெண்பா. இப்போ இந்த வெண்பா பண்டிதர்களுக்கு, இங்க யாரெல்லாம் பண்டிதர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு. யாரெல்லாம் பண்டிதர்கள் இருக்கிறீர்கள்? எல்லாரும் பண்டிதர்கள் தான். பாரதியுடைய பண்டிதம் எப்படி இருக்கு பாருங்க. வெண்பா, செய்க தவம், செய்க தவம், தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். புரியுதா? செய்க தவம், செய்க தவம், தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். அடுத்து வெண்பால அடுத்த வையத்தில் அன்பு சிறந்த தவம் இல்லை. வையத்தில் அன்பு சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. நீங்க அன்பு காட்டினானா அதை கொண்டு போய் ஒரு சர்டிபிகேட் வாங்கி ஆதார் கார்டோட அட்டாச் பண்ணி பேன் கார்டையும் கொடுத்து அத்தனை கார்டை வச்சு கிளைம் பண்ணி ஐ எம் எலிஜிபிள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு, இட் இஸ் நேச்சுரல். சார், இது என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். நான் ஒரு முறை காலேஜுக்கு போகும்போது, மயிலாப்பூர் காலேஜ், விவேகானந்தா காலேஜ் இருக்கும்போது, முதல்ல ஸ்கூட்டர்ல ஒரு ரோட்ல போகும்போது ஒரு வீட்டு வாசல்ல இருந்து அப்போ கேட்டு திறந்துருக்கு. அங்கேருந்து ஒரு ஃபியட், அந்த காலத்துல ஃபியட், அவன் பேக்கர்ஸ்ன்னு வராங்க, சரன்னு கீழே வருது. அவர் மேல தப்பு. கீழே அப்படி வரும்போது நான் வண்டி ஓட்டின்னு போறேன், என் மேல இடிக்க போகுது. நான் நிறுத்திட்டேன். அந்த வண்டியை பார்த்தா உள்ளுக்குள்ள உட்காந்துருந்தவர் பெரியவர், வயதானவர், பார்ப்பதுக்கு ரொம்ப ஒரு வர மாதிரி கிடையாது. அவரை பார்த்தோன்னே நான் என்னென்ன சாரி சார் அப்படின்னேன். முதல் வார்த்தை அவர் பார்த்தோன்னே சாரின்னு. அப்படி கதவை தந்தாங்க. நோ யங் மேன், இட் இஸ் மை ஃபால்ட், ஐ எம் சாரி அப்படின்னு போயிட்டார். இதுவே மாறி நடந்திருந்தா அவர்கிட்ட நான் என்ன போய் இது மாதிரி கேட்டிருந்தேன்னா அவர் திருப்பி திட்டி, அன்னைக்கு என் பசங்கள்லாம் நாசம். காலேஜில் நான் போய் ஃபர்ஸ்ட் ஹவரில் இந்த மூடோட போனால் கிளாஸ் எப்படி எடுத்துக்க முடியும்? ஸோ வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்குறோம், சாதாரணமாக ஒரு நல்ல வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு நல்ல வார்த்தை வரும். சே எக்ஸ்கியூஸ், சே ஐ லவ் யூ, ஐ அப்ரிஷியேட் யூ. யாரையா சொல்லிருக்கோமா நம்ம யாருக்கிட்டையாவது? யாராவது வீட்டில் காஃபி நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். தமிழ் மொழியுடைய பண்பாடு, தமிழுடைய மரபு, எந்த குற்றம் குறை இருக்குன்னா கேட்டால் நக்கீரங்க எல்லாரும். ஒரு தெருக்கு பேரை நக்கீரன்னு வச்சிருக்கான் சார். நான் உள்ளே போல, வேற ரூட்ல வந்துட்டேன். இங்கே இருக்கு.
குறை சொல்றது. அந்த காலத்துல புராணம் என்ன சொல்றது? எல்லாத்தையும் குறை சொல்றாங்க. இது நல்லதை சொல்லுங்க, நல்லா இருக்குடா. 45 மார்க் வாங்கியிருக்கேன். நான் ஒரு முறை டெலிவிஷன்ல ஐ யூஸ் டு பி தி குவிஸ் மாஸ்டர். நிறைய நிகழ்ச்சிகள். அப்போ வெவ்வேறு டீம்லாம் பண்ணுவோம். தமிழ்ல பேர் கொடுப்பேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சி 10 மதிப்பெண்கள். அப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்கோரர் மதிப்பெண். எப்பவும் டிவியில் அப்படின்னா ஏன் அப்படின்னா மதிப்பெண் சொல்றதுக்கு ஒரு மதிப்பெண் தேவை. ஏன்னா அப்போ வந்து டிவியில் இருக்கும். அது எவ்வளோ வேலையை போடும். ஏன்னா நல்லா இருக்கும். ஆமா ஸ்டூடெண்ட் சார் நான் இதுக்கு வரேன் சார் அழகாக பண்ணுறோம். ஆல் திஸ் இந்த குழந்தைகளாம் நல்லா இருந்துச்சு. பட் தே ஹேவ் டு பி ட்ரெயின்டு ப்ராப்பர்லி. அது சொல்லுது. ஓவேஸ் அவர்கள் சொன்னதுல குறிஞ்சி 5 மதிப்பெண்கள், மருதம் 10 மதிப்பெண்கள், முல்லை 0, அதுக்கு தமிழ் தெரியாது, 0க்கு தமிழ் தெரியாது, 0, நெய்தல் 5 மதிப்பெண்கள். நான் சொன்ன நிறுத்துமா, ஆன் ஷாட். இதெல்லாம் அந்த காலத்தில் டிவியில் ஆன் ஷாட்லேயே போச்சு. நான் சொன்ன அப்படி சொல்லாது. இது 5 மதிப்பெண்கள், மருதம் 10 மதிப்பெண்கள், முல்லை இனி எடுக்க போகிறார்கள். அப்ப வாழ்க்கையில வந்து அது சொல்றான், வையத்தில் அன்புடையார் இன்புறுதல் இயல்பு என்று சொன்னான். பண்டிதன் சொல்லிட்டான். இப்ப நம்ம பாமரன் சொன்னோம். நம்ம சொல்றோம் எல்லாம் நாடு விவசாய நாடு. எந்த ஒப்பீனியன் கேட்கறதாலும் முதல்ல வந்து ஹைட்ரஜன் பாம்பு பத்தி கேட்கறதாலும் நம்ம ஊர்ல விவசாயிகிட்ட தான் போய் கேட்போம். ஐயா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? ஏன்னா நீ விவசாயிகிட்ட போய் என்னைக்கு மாசத்துல மழை பெய்யறதா இல்லையான்னு தெரியாத எத்தனை நாள் உட்காந்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு 60 வருஷமா வந்து மழை வரல, நீர் இல்லை, வறட்சி இல்லை, அதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ண கேட்கணுமா? மற்ற உலகத்துக்கு ஒப்பீனியன் வாட் யூ திங்க் அபவுட் ட்ரம்ப் விவசாயிகிட்ட கேட்பான். ஆனா பாமரன் பாரதி எப்படி சொல்றான் பாருங்க. பாமரன் சொல்றான், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். எனி கஸ்? 1ன்னு ஆரம்பிக்கும். அது நம்ம ஒரு சினிமா பாட்டு. நம்ம உங்க பேர் என்ன? மலை புவனேஸ்வரி. புவனத்துக்கே ஈஸ்வரி. பாரதி சொல்ல மாட்டாங்களா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. அப்ப ஒன்று எப்படி படுதல்? ஒன்றுபடுதல் என்ன? ஒன்றுபடுதல் அல்ல, ஒன்றுபடுதல். தமிழ்ல ஜாகிரதையா சொல்லணும். ஒன்று கேப் விட்டு படுதல்ல போட்டா ஒன்று ஒழிஞ்சுன்னு அர்த்தம். இல்ல ஒன்று அதுவும் போயிடுதுன்னு அர்த்தம். ஒன்று பட்டு போயிடுது, ஒன்று படுதல். ஆனா இது எப்படி? ஒன்றுபடுதல். எனவே ஜாகிரதை எழுதணும். நமக்கு என்ன சார் கமாவா புல் ஸ்டாப்பா எதுவுமே பார்க்கறது இல்லை. அவன் ஒரு லெட்டர்ல டக்குன்னு டிஜிட்டல் தட்டின்னு போறான். அது ஒன்றுனா ஒன்று, இல்லை கன்றுனா வந்தா கன்று, மன்று மன்று. அப்போ அந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை தீண்டின் அனைவருக்கும் தாழ்வு என்று சொன்னானே, அதல்ல பெருமை. அதுக்கு அடுத்த என்ன? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. சபாஷ் கை தட்டணுமா? கை தட்டணும் சார். பாரதியை எப்படி ரசிக்கணும் நான் சொல்லித்தரேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு அது வேண்டும். அப்ப அன்பு இருக்கிறவன் தான் ஞானம் உடையவன் என்று சொல்கிறான். நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? ஞானம்னா PhD வாங்கணும் நினைச்சிருக்கோம். பாரதி சொன்னா அது இல்லடா ஞானம். ஞானம்ங்கிறது பிறருக்கு அன்பு காட்ட வேண்டும். பாமரனுக்கு சொல்லிட்டான். ஏன்னா பாமரனுக்கு தெரியாத விஷயம் ஞானம், பாமரனுக்கு கிடைக்காத விஷயம் ஞானம். அவனுக்கு ஒரு பட்டமும் கிடையாது. அவனுக்கு தெரியும் ஆடி பட்டம் தான் தெரியும். அவனுக்கு ஆடி பட்டம், தேடி விதி, வேற எந்த பட்டமும் தெரியாது. ஆகவே அவனுக்கு சொல்றான், டே இதுதான் ஞானம், நீ வச்சுருக்கதான் ஞானம்ங்கிறான். இப்ப குழந்தைகளுக்கு சொல்கிறான். குழந்தைகளுக்கு சொல்ற பாட்டு எங்க தெரியுமோ? அதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. அது அந்த பாட்டு, அது பெரிய பாட்டு. அது எந்த இடத்துல சொல்றான்? நீதி நீதி உயர்ந்த மதி கல்வி. எது நீங்க எப்படி பாரதியை ரசிக்கணும் நான் சொல்லி தரேன். அந்த சாவியை கொடுத்துட்டோன்னா நீங்களே வீட்டுல போய் ரசிப்பீங்க. அப்புறம் பாரதி பேச்சு யாராவது பேசினா கூட வரமாட்டீங்க. நான் என் பாரதி புக்கை பாத்துக்கிறேன். நீதி நிறைந்த, நீதி உயர்ந்த மதி கல்வி. அங்க ஞானம்னா குழந்தைகளுக்கு கல்வின்னு சொல்றான். கல்வி அப்புறம் குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லணும்? குழந்தை கேட்கலாம், உனக்கு எவ்வளவு சாக்லேட் வேணும்? எனக்கு வந்து 1 கிலோ 200 கிராம் வேணுமா? இல்ல நிறைய வேணும். அப்பா என்ன அன்பு சொல்றா? நிறைய வேணும். இந்த நிறைய என்ற வார்த்தை குழந்தைகளுக்கே சொந்தமான வார்த்தை. அதை ஒரு மகாபெரிய கவி சொல்கிறானே, எனவே அவன் மகாகவி. குழந்தைகள் லெவலுக்கு அறிகிறான்.
அன்பு நிறைய உடையவர்கள் மேல் ஒரு பாப்பா. என்ன ஆச்சரியம் சார். அதாவது பாரதி எத்தனை சொற்கள் இருக்கிறது, அந்த சொற்களை தேடி படிக்கிறான். குழந்தை புரிஞ்சுக்கிறது. நீங்க ஓடி விளையாடு பாப்பா, எல்லாரும் வந்து உட்காந்து படி பாப்பான்னு ஆரம்பிச்சான். ஔவையார்ல இருந்து ஆரம்பிச்சு ஐயோ பாட்டி பார்த்தோன்னா ஓட்டான் குழந்தைலாம். மனோதத்துவம் தெரிஞ்ச பாரதி என்ன செய்தான், குழந்தையெல்லாம் பார்த்து யாரா அது, ஒரு ஆள் மீசை தலைப்பாலாம் வச்சு ஜாலியா இருக்காரு கோட்டு போண்டு, ஓடி விளையாடு. எல்லா குழந்தைலாம் ஓடி வந்துச்சு, ஓடி விளையாடு பாப்பா. அப்படி விளையாடும் போதுதான் இப்படி கையில வந்து இண்டிவிஜுவலா பார்த்து கம்ப்யூட்டரை பார்த்தா ஒண்ணும் இல்ல, ஓடி விளையாடு பாப்பா. என்ன தெரியுமா, முதல்ல நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, உடற்பயிற்சி முக்கியம். ஆனால் அப்படி ஓடி விளையாடும் போது, நீ பிறரோடு உறவாடும் போது அங்கதான் ஃபிரிக்ஷன் வரும். ஒருத்தர் சொன்னா, நான் வந்து வாய் திக்கும் சார் அப்படின்னா, எப்பவும் வாய் திக்குமானா, இல்ல பேசும்போது தான் திக்கும் தான். ஐம் ஆல் ரைட், ஒன்லி when I speak I stammer அப்படின்னா. அது மாதிரி வந்து எப்போ நடக்கிறத பார்க்கணும். அப்ப பாரதி கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை கூடி விளையாடும் போது பிரச்சனை வரும். அங்க போய் இந்த குழந்தையை வையாதே என்று சொன்னார். அப்போ பாரதியை எப்படி ரசிக்க வேண்டும், எப்படி ரசித்தாலும், அதாவது ஒரு வீட்டுல வந்து ஒரு சாப்பாடு இருக்கு, எது நல்ல சாப்பாடு என்று சொன்னால், பெரியவருக்கு ஒன்று, பெண்களுக்கு ஒன்று, சிறுவர்களுக்கு ஒன்று, பிறந்த குழந்தைக்கு ஒன்று என்றெல்லாம் வெவ்வேறாக இருக்கக்கூடியதுல எந்த ஒரு உணவு எல்லாருக்கும் கொடுக்க முடியுமோ அதுதானே சிறந்த உணவு. எது எல்லாருக்கும் கொடுக்க முடியும், பால். ஏன் சொன்னா பாரு, சரையு என்பது தாய்மொழி அன்னது என்று கம்பன் பேசுவார். ஏன்னா சரையு நதி போறது எப்படி இருக்குன்னு கேட்டா, இது தாய்மொழி அன்னது என்று சொன்னார். அம்மாவை கொடுக்கிற பால் மாதிரிடா, களங்கமற்றது, நோயற்றது, திடம் கொடுப்பது, வல்லமை பொருந்தியது, உணர்வை ஊட்டுவது, உயிரை ஊட்டுவது. எனவே அப்படிப்பட்ட ஒரு கவிதை எழுதுகிறாங்க. அதான் நான் போய் புரிஞ்சுக்கணும். இப்போ பாரதி வந்து இன்னொன்னு வந்து பெண்களுக்கு கவிதைகள், குழந்தைகளுக்கு கவிதை இன்னொன்னு சொல்றேன். அது இதை நீங்க படிச்சிருப்பீங்க, ஆனா இப்படி புரிஞ்சுட்டு இருக்கீங்களா தெரியும். இப்படி புரிஞ்சாதான் அவன் மகாகவி என்று புரியும், இல்லை என்றால் கவி என்றாலே தெரியும். அதாவது கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளே உண்மையை எழுதுவார்கள். உயர்ந்த கவிகள் தன்னுடைய கவிதைகளே உண்மையை எழுதுவார்கள். ஆனால் பாரதி உண்மையை மட்டுமே கவிதையாக எழுதினார். எனவேதான் மகாகவி. ஒரு பாட்டுல எழுதலாம், எல்லாருக்கும் தெரியும், பாதகம். என்ன கவிதை? ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க ஒருத்தர் மோதி மிதிச்சு கூடாது. யாராவது ஒருத்தர் மட்டும் எழுதி சொன்னோம், ஸ்ட்ரெயிட்டா பூரா பாட்டும் சொன்னோம். பூரா அந்த 2 லைன் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர், எனிபடி ப்ளீஸ். அதுதான் முக்கியம். நீங்க அதுக்குள்ள வாய போத்துட்டீங்க. ஓகே, இப்ப நம்ம பார்க்கலாம். அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேலும் சொன்னால் ஒரு தனியா மதிப்பெண் கிடையாது, சீனியர் ஆயிட்டாங்க. ஆனா இன்னொன்னு சொல்றேன் சார், ரொம்ப ரொம்ப அருமையா சொல்றீங்க. அதாவது இதெல்லாம் நமக்கு இயல்பா வந்தது. எப்படி வந்தது? நம்ம படிக்கிற படிப்புல இருந்தே வந்தது. நம்ம வந்து அந்த காலத்துக்கு ஒரு கவிதை எழுதினேன். ஆ என்றால் அம்மா, அம்மா அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு, இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. நம்ம ஊர்ல என்ன பண்றான், ஏபிசி எழுதுற மாதிரி தமிழ்ல நான் ஒரு புக்கு, குழந்தைகளுக்கான புக்கு, நம்ம சிவானந்தன் சார் வந்து நிறைய குழந்தைகளுக்கான புக்கு அதெல்லாம் நிறைய தயார் பண்றீங்க அப்படின்னு சொன்னார். மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டு என்ன பண்ணா, ஓ என்பதற்கு ஒட்டகத்தை போடுகிறார்கள். ஓ என்பதற்கு ஒற்றுமை என்று போட்டால் அல்லவோ பிள்ளைகள் ஒற்றுமையா இருக்கும். ஒட்டகம் என்று போட்டதுனாலே மனம் பாலைவனம் போல வறண்டு விட்டது என்று நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன். ஆகவே இந்த பாடலை நம்ம பார்க்கணும். அந்த சொற்களுக்கு பயன் இருக்கிறது. இதை நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும். இப்ப அது புரிய மாட்டேங்குது. அப்போ இதுல என்ன சொன்னா, பாதகம் செய்பவரை கண்டால், இதுக்கு என்ன பொருள் சொல்றாங்க? யாராவது வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணனா, குட் டச் பேட் டச், இன்னைக்கு பேசுறோம். டுடே we are talking about good touch bad touch. பாரதி அன்றே சொல்கிறான். இதுல என்ன சொல்றோம், பாதம் யாராவது எதிர்த்து வந்து நம்ம ஏதாவது தொந்தரவு பண்ணா அவனை மோதி மிதித்து விடுவாரா, முகத்தில் உமிழ்ந்து விடணும். முக்கியமான இடம் எது தெரியுமா? பாதகம்
செய்பவரை கண்டால். செய்பவர் என்றால் செய்தவன் பொருள் இல்லை. ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர்னு பேரு ஆங்கிலத்துல. ஹிஸ்டரி ஷீட்டர்னா இதெல்லாம் தப்பு பண்றவன். ஒரு யூஸ்லெஸ் fellow பொறுக்கி ரோட்ல போறான், அவனை போனா உனக்கு அவன் ஒன்றும் பண்ணல, அவன் பாட்டு போயிட்டான். பட் இஃப் யூ நோ பாதகம் செய்பவனாக இருந்தால் அவனை எங்க போட்டு போத. தட் இஸ் வாட் யூ கால் as a proactive. It is not reactive. எல்லாரும் நம்ம ரியாக்டிவ் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா பாரதி மகாகவி என்று புரிந்தவன் என்ன செய்வான், இது இட் இஸ் நாட் ரியாக்டிவ் பட் ப்ரோஆக்டிவ். பாதகம் செய்பவரை உனக்கு செய்யணும்னு அர்த்தம் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருந்தால் அவனை இந்த சமுதாயம் திருத்த வேண்டும். அதை பாப்பா நீயும் கையில் எடுத்துக்கோங்கிறான் இல்லையா? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையை பாரதி வெவ்வேறு இப்படி உணரும் போதுதான் பாரதி என்பவன் ஒரு மகாகவி என்று புரிகிறது. இன்னொன்னு சொல்ல, பெண்மையை பற்றி பாடுகிறார். பெண்மையை பற்றி எத்தனையோ பாடுகிறான், பெண்களை பற்றி. ஆனா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்த இடத்துல பாரதி பெண்களுடைய கும்மி அடித்தான், பெண்கள் விடுதலை கும்மி என்று சொன்னான். அதுதான் பெண்டாட்டி தன்னை அடிமைப்படுத்த வேண்டி, பெண்டாட்டி தன்னை அடிமைப்படுத்த வேண்டி பெண்களை நீர் அடிமைப்படுத்தலாமோ என்று கேட்டார். அவன் அந்த காலத்துல ஏன் பெண்களை அடிமை பண்ணனா, அவன் பொண்டாட்டி அடிமைப்படுத்தணும்னு நினைச்சான். தன்னுடைய ஒரே ஒரு பெண்டாட்டி அடிமைப்படுத்துறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. அந்த காலத்துல இந்த தைரியம் எல்லாம் கிடையாது. ரொம்ப ஆண் மக்களுக்கு என்னைக்குமே தைரியம் கிடையாது, அதிகம் கிடையாது. அவன் என்ன பண்ணான், அந்த காலத்துல சாஸ்திரப்படி பெண்களை அடிமைப்படுத்தணும்னு நினைச்சா பெண்டாட்டி அடிமையாட்டான். இந்த பாரதி கண்டுபிடிச்சான், பெண்டாட்டி தன்னை அடிமைப்படுத்த வேண்டி பெண்ணுலகை நீர் அடிமைப்படுத்தலாமோ, உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமை என்று அறியீரோ உணர்ச்சி கட்டி பண்டாய்ச்சி அவ்வை சொன்னாலே என்று பாடுகிறானே. அப்படிப்பட்ட பெண்ணு உரிமைக்காக பாடிய பாரதி அவன் என்ன பண்ணா, அவனோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பாண்டிச்சேரியில மண்டையம் சீனிவாசங்கர் இருந்தார். பாண்டிச்சேரியில் அவர் கூட இருந்தார். அப்ப இந்த பெண்களுக்கெல்லாம் பாலியத்திலே விவாகம் செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய பெண் பேர் தான் எதுகுரி அம்மாள். அந்த எதுகுரி அம்மாள் பாரதியை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள். அப்ப அவருடைய ரொம்ப நண்பர் இருந்தாலும் அவருடைய பெண்ணுக்கு அந்த வயதாக முன்னாலே திருமணம் செய்து பாரதிக்கு பிடிக்கல. அந்த கான்ட்ரரி அப்ப சீனிவாச சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய ஆப்போசிட் கேம்ப். அவெல்லாம் கோகலே சைடு, பாரதி திலக் சைடு. ஏன்னா இவரெல்லாம் மிதவாதி இல்லை, இவரெல்லாம் தீவிரவாதிகள், அவெல்லாம் மிதவாதிகள். அதுல இருந்த கட்சியாளர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பெண்ணுக்கு அவர் இளவயதிலே திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக நின்றார். அதுக்காக தனியா பாரதி ஒரு லெட்டர் எழுதினார், ஒரு கடிதம் எழுதினார். இலக்கிய வானிலும் அரசியல் வானிலும் எதிரியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு பாரதி கடிதம் எழுதுகிறார், நீங்கள் செய்த மிக சரியான விஷயம் என்று. அப்ப வாழ்க்கையில ஒன்று வெளியில ஒன்றுன்னு பேசல பாரதி. அது ஒரு மகாகவிக்கு அடையாளம். அதுதான் ஒரு மகாகவிக்கு அடையாளம். அதாவது சாதி இரண்டொழிய வேறு இல்லை என்ற அந்த சாதிகள் இல்லை அடி பாப்பா என்று சொன்ன பாரதி அவருடைய சீடர் கனகலிங்கம் என்று பாண்டிச்சேரியில் அவருக்கு கோணல் போட்டான். பாரதிதாசன் எழுதுகிறார் அதை பற்றி. வாழ்க்கையில தான் செய்த என்ன தத்துவம் சொன்னானோ பாரதி அதை செய்தான். அந்த பாரதி ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்றேன். பாரதியுடைய குழந்தை பெண்ணுக்கு திருமணம் நடக்குது, பாரதியில ஈடுபடவே இல்லை. அப்ப கடைசியில் தான் தெரியும், பாரதியிட யாருமே சொல்ல. அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகும்போது பாரதியுடைய வழக்கப்படி, பாரதி வீட்டினுடைய வழக்கப்படி அந்த பெண்ணை தந்தை மடியில வைத்துக் கொண்டு கன்னிகாலம் செய்து கொடுக்க வேண்டும். அப்படி கன்னிகாலம் செய்து கொடுக்கும் போது மேலே துணி ஒன்றும் போட்டிருக்க கூடாது. ஆனா அந்த பூணல் போட்டணும், பாரதி பூணல் எடுத்துட்டான். இதுல என்ன பியூட்டி, ஏன் மகாகவி சொல்ற, பாரதி தான் போடாத பூணலை பாரதி கனகலிங்கத்துக்கு போட்டான். யாராவது கேட்டால் நீ பார்ப்பனன்னு சொல்லிக்கொள்ள என்றான், ஆனால் தான் போட்டுக்கொள்ளவில்லை. அப்ப எல்லாரும் அவங்க கேட்கறாங்க, நீ இப்படி போட்டுதான் ஆகணும், போட்டுதான் ஆகணும், இல்லைன்னா பெண்ணுக்கு திருமணம் நடக்காது. ஊரே கூடி சொல்கிறது. கடைசி வரை மாட்டேன் என்று மறுத்த பாரதி கடைசியில வேற விதி இல்லை. அந்த ஒரே ஒரு நேரத்திலே பாரதி அந்த பூணலை போட்டுக்கொண்டு அது முடிந்த உடனே அதை எடுத்து வச்சுட்டான் மறுபடியும். அப்ப வாழ்க்கையில எந்த அளவு நுட்பமாக பாரதி தன்னுடைய வாக்கினுக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாத இருந்திருக்கிறான் என்று நினைத்தால் அவன் தான் மகாகவி. ஊருக்கு உபதேசம் செய்து விட்டு எங்கேயோ ஓடிவிட்டா அவனா? இன்னொரு ஒரு நுட்பமான விஷயம் அது என்ன அப்படின்னா, அதை சொல்லி நான் நிறைவு செய்ய இருக்கிறேன். ஏன்னா எனக்கு நேரமாச்சுன்னு குறிப்பு சொல்றது நானும் சொல்லணும் இல்லையா, பதில் மரியாதை பண்ணோம்ல. அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு,
என்ன பாட்டு என்ன? வீணையடி நீ எனக்கு, வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு. சார் இதுல என்ன சார், இந்த பாட்டுல என்ன சார் அழகு என்று கேட்டால், வீணையடி நீ எனக்கு, வாசிக்கும் விரல் நான் அழகுன்னு சொல்லல பாரதி. மேவும் விரல் என்று சொன்னான். அடல்ட் கண்டென்ட் இந்த பாட்டு. ஒரு பெண்ணை ஒரு ஆண்மகன் அவளுடைய கணவனாகவே இருந்தாலும் அந்த பெண்ணை எப்படி அவன் ஆராதிக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறான். அந்த வீணையில எப்படி அந்த விரல்கள் மேவு விரல் என்று சொன்னான். வீணையை மீட்டது சொல்லல. வீணைங்கிறது வந்து அந்த காலவாதி எல்லாருக்கும் தெரியும். சம்பந்தம் எல்லாம் ஞான சம்பந்தம் எழுதியிருக்கிறார் அவர்கள். அந்த வீணை எல்லாருக்கும் தெரிஞ்ச வீணை. சரஸ்வதி இருக்கிற அதை உதாரணம் காட்டுறான். வீணையடி நீ எனக்கு. அப்ப இந்த பெண் வீணை போல் இருக்கிறாள். உன்னை மேவும் விரல் என்று சொன்னான். என்று சொன்னால் அந்த மேவு என்று சொன்னால் தொடரவும் தொடாத இருக்கணும். அப்படி மேல இருக்குது. அவளை தொடவும் தொடாமல் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியிலே இருக்கிறது. அந்த மேவும் விரல்கள் ஒரு காலகட்டத்திலே அந்த வீணையின் நரம்புகளிலே பட்டு இசை உருவாகிறது. அப்படி இந்த உறவு முகழ வேண்டும் என்பதை குறிப்பாலே காட்டுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு கண்ணியமா இதை பத்தி பேசுறான். இன்னொரு இடத்துல சொல்றான், இதெல்லாம் சாதாரணமா தாண்டி போற இடம் இல்லை. எந்தையும் நிறைய படிச்சிருக்கோம். கொஞ்சம் நிறுத்தி பார்க்கணும். அதான் மற்ற உரைநடைக்கும் கவிதைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உரைநடை வந்து இங்கே போகாதே அங்கே துப்பு அப்படி போட்டு அதோட ஓவருது. இட் இஸ் ஒன்லி டெக்ஸ்ட். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி என்று எழுதியிருக்கிறாங்க. என்ன சொல்றான் பாரதி? எந்தையும் தாயும் என்று சொன்னவன் மகிழ்ந்து குலாவி என்று சொல்கிறான். மகிழ்ச்சி என்பது உள்ளத்தை சார்ந்தது, குலாவி என்பது உடலை சார்ந்தது. உள்ளம் மகிழ்ந்த பிறகுதான், உள்ளம் ஒற்றுமை கொண்ட பிறகுதான் உடலை தொட வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லுகிறான் பாரதி. எந்தையும் தாயும், எங்கள் தாய் தந்தை எப்படி இருந்தால் தெரியுமா? அவர்கள் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தான் அவளோடு குலாவினான். அதான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் என்னாடே. இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை, ஒரு மரபை, ஒரு கண்ணியத்தை, பெண்களை உயர்வாக நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய இனத்தை இந்த நாடு கண்டிருக்கிறது என்பதை பாரதி உறுதியாக்கி காட்டுகிறானே, அதை சொல்கிறார். இன்னொரு பாட்டு அதுவும் எப்படி பார்க்கணும், உழவுக்கும் திருவள்ளுவர் கூட என்ன பண்ண, உழுவார் உலகத்துக்கானின்னு சொன்னார். தொழுதுண்டு பின் செல்லும் உலகம் என்று சொன்னார். பாரதி என்ன சொன்னா தெரியுமா? அவன் ரெண்டு பக்கத்தையும் சொல்றான். அதனால்தான் மகாகவி. He see both sides of the coin. உழவுக்கும் தொழிலுக்கும். அப்புறம் என்ன சொன்னா, எல்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்டுருக்கான் இல்லையா? ஆனா எல்லா இனத்திலும் ஒருவர் உழைக்க உடல் முதியவர்கள், உடல் உபாதை இருக்கிறவர்கள், சிறுவர்கள், இவர்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க. எல்லாராலையும் உழைக்க முடியாது. அதனால அவன் குறிப்பா என்ன சொன்னா, வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். வீணில் உண்டு இருப்பதை கூட சொல்லல. அப்படி வீணா உண்டு அதுல கழிப்போட இருக்கிறான். ஏன்டா வேலைக்கு போல, இதுவே சொத்துமா இருக்கு சார், இதுக்கே நேரம் போல. வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். Shame them. Exclude them. ஒரு சொசைட்டி எப்படி வாழணுங்கிறத சொல்றான். சோ இது மாதிரி பல சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நெஞ்சம் பேச வேண்டும் என்ற நெஞ்சம் எனக்கு இருந்தாலும் நேரம் இல்லை என்ற பஞ்சத்தின் காரணமாய் நான் இந்த பாரதி பயணத்தை ஒரு நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். பாரதியை பற்றி நான் நிகழ்ந்து போகிறேன். பாரதியை படியுங்கள். பாரதி போன்ற ஒரு கவிஞன், ஒரு எழுத்தாளன். ஒன்றை சொல்கிறேன், பாரதி வாழ்ந்த பிறகு இந்த தமிழ்நாட்டிலே தமிழ் என்று எழுத தொடங்கிய அத்தனை பேருக்கும் பாரதி பாதிப்பு இருக்கத்தான் செய்கிறது. இல்லாம யாருமே கிடையாது. எனவே கலியுகத்திலே இது பாரதி யுகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாரதி இந்த நாட்டையே புரட்டி போட்டிருக்கிறான். இன்னும் செய்து கொண்டிருக்கிறான். வரக்கூடிய தலைமுறையும் மாற்றுவான். அது போன்ற ஒரு ஜீவநதியாக வரக்கூடிய அந்த அரும்பெரும் கவிஞன் இருக்கிறானே, அவனை இந்த காரணத்தினால் தான் நாம் மகாகவி என்று சொல்லுகிறோம். இப்படி தொடர்ந்து அவன் மறைந்து 1924 மறைந்தே 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நாங்கள் நினைவு நூற்றாண்டு கொண்டாடினோம். 2021 நினைவு நூற்றாண்டு விழா கொண்டாடினோம். ஆக இப்படிப்பட்ட கவிஞரை பற்றி நிறைய சிந்தியுங்கள். இனிமேல் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்கள்.
எந்த பாரதி பாடலை படித்தாலும் மற்றும் ஒரு முறை உற்று பாருங்கள். அதில் வேற ஒரு மீனிங் தெரிகிறதா, என்ன பொருள் தெரிகிறது, இன்னொரு பொருள் இருக்கிறதா என்று உற்று பாருங்கள். அந்த அழகான பொருளை வாழ்க்கையிலே உங்களுடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அன்பு செய்வோம். நன்றி, வணக்கம்.